வணக்கம் வாக்காளர்களே, உங்கள் ஓட்டு யாருக்கு? இதற்கு தான் இன்று நம் சந்திப்பு. 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி சரியில்லை, அதிமுகவிற்கு ஓட்டு போடலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். சரி, இப்ப இந்த திமுகவுக்கு முன்னாடி யார் இருந்தா? அதிமுக ஆட்சி. அந்த அதிமுக ஆட்சி நல்லா இல்லைன்னு தான் திமுகவுக்கு வந்துங்க. சரி, அதுக்கு முன்னாடி யார் இருந்தா? திமுக இருந்துச்சு. அப்ப அதிமுக திமுக, திமுக அதிமுக, இப்படி மாற்றி மாற்றி ஒரு கட்சி அந்த கட்சி தகுதி இல்லை என்று தெரிந்து ஆட்சியிலிருந்து இறக்கிவிட்டு அடுத்த 5 ஆண்டுகளில் அதே கட்சியை திருப்பி ஆட்சி பீடத்தில் ஏற்றுவது. இது என்ன தமிழர்களே, நமக்கு சிந்திக்க தெரியவில்லையா? நம் மண்டையில் மூளை இல்லையா? இப்படியான ஒரு சுழற்சி முறையில் தெரிந்தே இவர்கள் தகுதியற்றவர்கள் என்று தெரிந்தே மாற்றி மாற்றி ஆட்சி பீடத்தில் ஏற்றுகிறீர்கள். இன்று அதிமுக என்ன சொல்கிறது? திமுக ஆட்சியில் போதைப்பொருள், கற்பழிப்பு, பெண்கள் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை பெரிய அளவில் பேசுகிறது. இத்தனையும் போன அதிமுக ஆட்சியில் இருந்தது. ஒவ்வொரு ஆட்சியிலும் இந்த கேவலங்கள் தொடரும். ஆனால் ஒவ்வொருத்தவரும் ஆட்சி மாறும்போது இன்னொருத்தவரை குறை சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். சரி, இன்னும் கேவலம் என்னவென்றால் 60 ஆண்டுகள் ஆண்டு விட்டார்கள் இவர்கள் இன்னமும் நமக்கு வாக்குறுதி என்ன கொடுக்கிறார்கள் தெரியுமா? பள்ளிகளில் கழிவறை கட்டி தருகிறேன், குடிநீர் தருகிறேன், சாலை வசதி ஏற்பாடு செய்கிறேன், போக்குவரத்து ஏற்பாடு செய்கிறேன் என்ற அடிப்படை வசதிகளைத்தான் இன்னமும் வாக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வெட்கமாக இல்லையா? அவர்களுக்கு இல்லை என்றால் நமக்கு இல்லையா? இப்படிப்பட்ட நிலையில் இவர்களை மாற்றி மாற்றி அரியணை ஏற்ற வேண்டுமா? சரி, 2009 வரை நமக்கு மாற்று இல்லை. ஆனால் இன்று தமிழ்நாட்டின் நலனை, உரிமையை, இறையாண்மையை, மது ஒழிப்பை, இயற்கை காற்று, மழை, நீர், கடல், உழவு அனைத்தையும் பாதுகாக்க போராடி கொண்டிருக்கும், மண்ணுக்கேற்ற தொழிற்சாலைகளை கொண்டு வர, தனி மனிதனுடைய வருமானத்தையும் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தி அவர்களுக்கு மரியாதையான அடையாளம் மிக்க ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவது என பல நல்ல திட்டங்களை தமிழ் தேசிய சிந்தனையில் வளர்ந்து வந்திருக்கும் ஒரு மாற்று கட்சி, அதாவது 8 விழுக்காடுக்கு மேல் வாக்கு பெற்று 3வது மிகப்பெரிய கட்சியாக, 3வது பெரிய கட்சியாக போன தேர்தலில் பல இடங்களில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது பெரிய கட்சியாக கூட வந்த, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனி சின்னம் ஒதுக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி இருக்கும்போது ஏன் நீங்கள் மாற்று இல்லை என்று இந்த திராவிட கட்சிகளுக்கே மாற்றி மாற்றி ஓட்டை போடுகிறீர்கள்? நண்பர்களே, சிந்தியுங்கள். மண்ணின் நலன், மக்களின் நலன், இந்த தமிழ்நாடு உருப்பட வேண்டுமென்றால், சாராய ஆறுகளிலிருந்து மீள வேண்டும் என்றால், ஊழலிலிருந்து மீள வேண்டும் என்றால், நம் முக அடையாளத்தையே மறைக்கும் திராவிட மாயத்திலிருந்து மீள வேண்டும் என்றால், நீங்கள் நாம் தமிழருக்கு வாக்களித்தால் நாம் உண்மையான வாக்காளர்களாக, சிந்தனை உள்ள வாக்காளர்களாக திகழ நமக்கு வாய்ப்பு. அதுதான் உண்மையான சிந்தனையாக இருக்க முடியும். அதுதான் நேர்மையான வாக்காக இருக்க முடியும். வாக்கை விற்று பணம் பெற்று நீங்கள் வாக்களித்தால் உங்களைப் போல ஒரு மோசமான மனிதர்கள், ஜனநாயக துரோகிகள் யாரும் இல்லை. சரி, இவன் மாற்று என்று சொல்கிறானே, ஒரு நடிகன் ஒருத்தவன் மாற்று என்று வந்து இருக்கிறானே,
என்று நீங்கள் சிந்திக்கலாம். அந்த நடிகனுக்கு என்ன தலைமை திறன் இருக்கிறது? தமிழ்நாட்டின் வரலாறு தெரியுமா? என்ன தெரியும்? ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்ல தெரிகிறதா? எழுதி வைத்து படிக்காமல் பேச தெரிகிறதா? ஒரு பத்திரிகையாளரை சந்திக்க முடிகிறதா? அவர் கூட்டம் எத்தனை ஒழுக்கமற்ற கூட்டம் பாருங்கள். பொண்டாட்டியாகவும் இருப்போம் நாங்கன்றது, அப்புறம் கள்ள உறவு பாசிட்டிவ் தான் சொல்கிறது, எங்கள் தலைவர் எத்தனை பொண்டாட்டி வேணாலும் வச்சுப்பான்னு பேசுகிறது. எவ்வளோ கேவலமான ஒரு கூட்டத்தை நாம் இங்கே உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். கேட்டால் திமுகவில் 2 பொண்டாட்டி வச்சுக்கலையா? அப்போ நீ என்ன தூய சக்தி? அதே தீய சக்தி தானே நீனு. 1000 கொடுத்தா அதிமுக 2000 சொல்லும், இவர் 2500 அப்போ அதே குட்டையில் ஊர்ன மட்டை தானே நீனு. அப்போ நீ என்ன தூய சக்தி? நீ என்ன மாற்று சக்தி? மண்ணாங்கட்டி, ஒன்றுமே கிடையாது. அதே திராவிட குப்பை. எனவே அந்த மாற்றம் என்ற பேரில் அந்த கட்சியையோ அந்த தலைவரையோ நம்பி ஏமாந்து விடாதீர்கள் நண்பர்களே. சரியான சிந்தனையில் உங்கள் உரிமையை, இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உங்கள் வாக்கை மிக சரியான மாற்றத்திற்கு அளித்து உங்கள் கடமையை, நாட்டின் உரிமையை பாதுகாத்து கொடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி வாக்காளர்களே.